சில ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இந்த உணர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது யாரு, எதுக்கு அப்படின்னு உண்மையாவே தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல விருச்சிகம். இவங்க ரொம்ப எமோஷனல் டைப். பாசம், நம்பிக்கை இதெல்லாம் தான் அவங்களுக்கு உயிர் மூச்சு. நீங்க அவங்க நம்பிக்கையில லேசா ஒரு கீறல் விழ வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். கண்மூடித்தனமா பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. மொத்த கண்ட்ரோலும் போயிடும். அவங்க அன்புக்கு உண்மையா இருங்க, நிம்மதியா இருக்கலாம். அடுத்து ரிஷபம். இவங்களுக்கு உரிமை அதிகம். இது என்னது அப்படின்னு நினைச்சிட்டா அதை ஒரு நாளும் யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது பொருளா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி. தன்னோட அன்பானவங்களை எழுந்துருவோமோன்னு ஒரு சின்ன பயம் வந்தா போதும், மனசுக்குள்ள பொறாமை வெள்ளம் மாதிரி பெருக்கெடுத்து ஓடும். சிம்ம ராசிக்காரங்களை பத்தி சொல்லவே வேணாம். அவங்க எப்பவும் அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்கணும், எல்லாரும் தன்னையே புகழணும்னு நினைப்பாங்க. வெளிச்சம் மொத்தமும் தன் மேலதான் இருக்கணும். நீங்க அவங்கள விட்டுட்டு தப்பித்தவறி வேற ஒருத்தரை பாராட்டி பாருங்க, வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த பொறாமையில அவங்க படுற அவஸ்தை இருக்கே, அது தனி கதை. அடுத்து கடகம். ரொம்ப மென்மையான, உணர்ச்சி வசப்படக்கூடிய உள்ளம் இவங்களுக்கு. ஒரு தொட்டா சிணுங்கி செடி மாதிரி. நீங்க அவங்க மேல சரியா கவனம் செலுத்தலன்னு அவங்களுக்கு லேசா தோணினா போதும், மனசு உடைஞ்சு நொறுங்கிடும். அந்த மனக்கவலையே மெதுவா பொறாமையா மாறி அவங்கள ரொம்ப வருத்தப்பட வைக்கும். கன்னி ராசி. சின்ன விஷயத்த கூட பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. ஓவரா யோசிச்சு மனச குழப்பிக்கிறது இல்ல. இவங்க கில்லாடி. தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, தன்னோட இடத்த இன்னொருத்தங்க தட்டி பறிக்க பாக்குறாங்கன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா போதும், அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை புயலே உருவாகிடும். கடைசியா மேஷம். எல்லாத்துலயும் ஜெயிக்கணும், போட்டி போடணும்னு துடிக்கிற ரகம் இவங்க. ரேஸ்ல எப்பவும் முதல் ஆளா வரணும். யாராவது அவங்கள விட ஒரு அடி முன்னாடி போயிட்டா நிச்சயமா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. கோமும் பொறாமையும் ஒன்னா சேர்ந்து அவங்கள பாடாய்படுத்திடும். இப்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொறாமைங்கிறது அவங்க குணம் இல்ல, அவங்க ராசியோட இயல்பு. இத சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க உறவுகள்ல இனி கவலையே வேணாம்.